ஓம் சாந்தி. நான் ஒளியின் புள்ளியாகவும் பரமசுத்தமான சிவதந்தை நினைவில் ஜோதி ஸ்வரூபமாகவும் இருக்கிறேன். ஸ்மிருதியில் நிலையாக இருந்து என் புத்தியை பாபாவுடன் இணைத்து வைத்துள்ளேன். எனது குறிக்கோள் அழிவற்ற ஆன்மீக குஷியில் நிலைத்திருப்பதே. எவ்வளவு வெளிப்புற சூழ்நிலைகள் மாறினாலும் என் உள்ளார்ந்த குஷி அசையாது. பிராமண வாழ்க்கையின் லட்சியமாக சதா எல்லை கடந்த மகிழ்ச்சியில் உறைகிறேன். எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆதாரத்திலும் ஆத்மா நான் சிக்கிக் கொள்வதில்லை. சிறு சிறு பிராப்திகளில் மனம் தங்கவிடுவதில்லை. என் அறிவு சுத்தமான ஆன்மீக ஒளியில் நிலைகிறது. தூய்மை என் ஆத்மாவின் அடிப்படை அடித்தளம். தூய்மை இல்லாமல் குஷி நிலைக்காது என்பதை அறிவேன். அழிவற்ற குஷி என்பது ஆத்மாவின் இயல்பான நிலை. இந்த குஷி எனக்கு அன்பான பிதா சிவபாபாவினால் கிடைத்த பரிசு. அவர் எனக்கு நேரடியாக கற்றுத்தருகிறார். அவரது ஸ்ரீமத்தின்படி வாழ்கிறேன். அவரது ஆசீர்வாதம் எனக்கு சதா சக்தியாக இருக்கிறது. எனது எல்லா புருஷார்த்தத்திலும் அவர் துணை நிற்கிறார். சிவபாபாவின் அன்பு என்னை நிரப்புகிறது. அன்பிலிருந்து முடிவற்ற குஷி பாய்கிறது. ஆத்மா அந்த குஷியின் கடலில் அசைந்தாடுகிறேன். இது அலௌகிகமான ஆன்மீக அனுபவம். அவிநாசி குஷி. ஆத்மா, நான் உண்மையான அதிர்ஷ்டசாலி. நான் அந்த அதிர்ஷ்டத்தை அடைந்துள்ளேன். உண்மையான சேவையில் ஈடுபடுகிறேன். என் சேவை அனைவரின் அன்பை, ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறது. ஆத்மாவின் 7 மதிப்புகளும் எனது இரத்தின மணிகளைப் போன்றவை. நான் ஆத்மா. அவற்றை எப்போதும் தாங்கிக் கொள்கிறேன். எனது இயல்பு முழுமையாக தெய்வீகமாகிவிட்டது. நான் ஆத்மா. இப்போது ஒரு தேவதா நிலையை அடைந்துள்ளேன். எனது உடல் ஒளியின் உடலாக மாறியுள்ளது. இது பிதா கொடுத்த பணியாகும். நான் ஆத்மா. முழுமையான பரிபூரண தேவதா ஆத்மா. நான் ஆத்மா. சிரேஷ்டமான ஒளிப்புள்ளி. எப்போதும் ஜொலிக்கிறது. அது எனது புருஷார்த்தத்தின் சின்னம். ஒளி உலகையும் ஒளிரச் செய்கிறது. உலகம் நிம்மதியடைகிறது. அந்த ஒளி தூய்மையை பரப்புகிறது. தூய்மை அமைதியை உருவாக்குகிறது. அமைதி ஆனந்தத்தை உருவாக்குகிறது. ஆனந்தம் குஷியை உருவாக்குகிறது. இது என்னை பரிபூரணமாக்குகிறது. பரிபூரண நிலை என் பிறப்புரிமை. பிதா இதையும் எனக்கு வழங்கியுள்ளார். நான் ஆத்மா. இப்போது ஹோலி மற்றும் ஹாப்பி ஆத்மா. முழுமை நிறைந்த வரதானத்தில் நான் என்றும் நிலைத்திருக்கிறேன். ஆன்மீக யோகமே எனது உண்மையான அடையாளமாகிறது. நான் அமைதியை உலகத்திற்கு வழங்கும் தூதுவனாக இருக்கிறேன். நான் சக ஆத்மாக்களுக்கு புனிதமான அதிர்வலைகளை, பரமசாந்தியை பகிர்கிறேன். இவை அனைத்தும் பாபாவின் கட்டளையின் அடிப்படையில் நிகழ்கிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.